அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிரதோஷ தினமான 9/1/2024 அன்னைக்கு என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியா வருவீங்க. மேலும் சர ராசிகள்ல ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க. இப்போ திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமா நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய ஒரு காரணத்தினாலையும் நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் கௌரி அம்மன் தாயாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 9ஆம் தேதி அதாவது 9/1/2024 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு உங்களால முடியும் அப்படின்னா அன்னைக்கு காலையிலே உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ எதுக்காக ஸ்பிளிட் ஆஃப் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, ஒரு சில நண்பர்களுடைய வீட்டு பக்கத்துல இதுல எதனா ஒரு கோவில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 3 கோயில்கள்ல எதனா ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு காலையில கடவுள் வழிபாடு பண்ணிட்டு மேலும் உங்களுக்கு நீண்ட நாளா நல்ல ஆசைகள் எதுனா நிறைவேறாம பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி நீங்க நல்லபடியா நினைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா உங்களுக்கு அந்த நாள்லயே அதுக்குண்டான நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த 9ஆம் தேதி பிரதோஷம் அன்னைக்கு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அன்னைக்கு மட்டுமல்லாது உங்களுக்கு இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்துமே உகந்த சிறந்த நாட்களாக மிக சிறப்பாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐதீகம் நல்லாவே தெரியும். எப்பவுமே 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு எதிர்மறையான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். இப்போ இதன் காரணமா நீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அதிகமான நகை எடுப்பதற்கு அல்லது புடவைகள் வாங்கி கொள்வதற்கோ இந்த நாள் ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக அமைப்பெறும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லலாம் நண்பர்களே. மேலும் இது நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நாட்களை நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, நல்ல விஷயத்தை எப்படி முடிக்கணும்ட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கும் நண்பர்களே. இப்போ அந்த காலதாமதம் ஏற்படுகின்ற விஷயங்கள் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்தோம் நல்லபடியாக அந்த விஷயம் முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல வர வேண்டிய பென்ஷன் பணம் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஒரு தடவை கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக உங்களுக்கு பென்ஷன்ல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே அல்லது ரெக்கரிங் டெபாசிட்லேயே பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா ஒரு நல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது ரெக்கரிங் டெபாசிட்லேயே பணத்தை முதலீடு பண்ணுவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய ஹெல்ப் மூலமாக உங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க கொஞ்சம் பணத்தை அதிக அளவில் செலவு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பண விஷயத்துல எந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் மற்றொரு சர்ப்ப கிரகமான கேத்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு.
இந்த இடத்துல கேத்து இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து யாருன்னா கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க கேட்குற விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா போதும். இல்லை அப்படின்னா தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய உறவினர்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொஞ்சம் சிரிச்ச மாதிரி அமைதியாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இந்த நாளில் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் உங்களை நிறைய நண்பர்களுக்கு வந்து தெய்வீக பக்தி வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஸோ நீங்கள் இந்த 9ஆம் தேதி வருகின்ற பிரதோஷம் அன்னைக்கு மட்டுமல்லாது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வந்து ரெகுலராக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக வந்து இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய நல்ல நாட்களாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. எல்லா நாளும் முக்கியமாக இந்த நாள்லேருந்து நீங்கள் வந்து ஒரு கொள்கை ஒன்று எடுத்துக்கோங்க. எல்லா நாளும் இந்த 9ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக வந்து காலையிலையோ மற்றும் மாலையிலையோ அல்லது இரு வேளையிலையும் வந்து ரெகுலராக வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து உங்களுக்கு என்னதான் பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் நீங்கள் விடாத எக்ஸசைஸ் பண்ணுறதோ அல்லது வாக்கிங் பண்ணிட்டோ மற்றும் ஃபுட்டு டயட்டை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த 9ஆம் தேதி அன்னைக்கு அதிக அளவில் உணவு உட்கொண்டீங்க அப்படின்னா மற்ற ஒரு வாரத்துக்கு வந்து உணவு வந்து டோட்டலாகவே வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக இந்த 9ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ உங்களில் ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா சனீஸ்வரர் வந்து இப்போ உங்களுடைய 3வது சுற்றுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்ககிட்ட வந்து எதனா ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 9/1/2024 தேதியை ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா பங்கு சந்தையும் வந்து ஒரு விதமான சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. அதனால வந்து நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பொறுப்பா நீங்க வந்து பணத்தை முதலீடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 9/1/2024 தேதி நல்ல தேதியாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ குரு பகவான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது இதனால் வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இமீடியட்டாக அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 100% மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உகந்த நாளாக அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ கேத்து வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமாக ஒரு சில டிவோர்ஸ் கேஸ் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இந்த நாள் 9ஆம் தேதி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக திகழுங்க. மேலும் இந்த நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு தடவை பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து
வாழ்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப நாளாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது நீங்க இந்த 9ஆம் தேதி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னாலும் இனி வாழ்நாள் முழுவதும் நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து நல்லபடியாக நடத்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கோர்ட்ல வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து யாரு கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து முக்கியமா இந்த 9ஆம் தேதி ஒரு நல்ல அற்புதமான தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் விழுதுங்க. இதன் காரணமா தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தில் இல்லாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த 9ஆம் தேதி நீங்க கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரபிளா நடக்குங்க. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து 0.5 மார்க் அல்லது 0.1 மார்க் அந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் பாசிபிளா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த நாள்ல வந்து நீங்க ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டார்ல உங்களுக்கு உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா திருமண தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல உங்களுக்கு கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த 9/1/2024 ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து வலி ஏற்படுவதோ அல்லது வந்து காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இதனை கண்டு நீங்க அஞ்ச வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ வந்து திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வந்து நீங்க பார்த்த சனி காலத்துல இருக்கின்ற ஒரு காரணத்தினால இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து சிறிதளவுல காயங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எனினும் உங்களுக்கு இந்த மாதிரி காயங்கள் ரெகுலரா ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னாலே 100% இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்க நல்லபடியாக கவனித்துக் கொள்வதற்கும் இந்த 9/1/2024 ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மகரம் ராசி திருவோணம்